இயேசுவே இந்த வீட்டின் தலைவர் என்று சொல்லுகிறீர்கள், ஆனால் இயேசுவை எந்த முடிவும் எடுக்க விடுவதில்லை. இயேசுவே இந்த வீட்டின் தலைவர் என்று சொன்னாலும் உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு முடிவும் உங்களுடைய சித்தத்தின்படி தான் இருக்கிறதே ஒழிய தேவனுடைய சித்தத்தின்படி இல்லை. இதுதான் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் வாழ்க்கை. அங்கே ஜீவ விருட்சத்திற்கு போகிற வழியை தேவன் காவல் செய்தார். வெளிப்படுத்தல் விசேஷத்திலே ஜீவ விருட்சத்தின் மீது அதிகாரம் உள்ளவர்களாகும்படியாய் நம்ம அழைக்கிறார். அந்த ஜீவ விருட்சத்தை நாம் எப்படி அதிகாரம் உள்ளவர்களாக முடியும்? என் சித்தத்தை நான் சாகடித்தால் மட்டுமே. இந்த உலகம் போய்கொண்டே இருக்கிறது, சாப்பாட்டை நோக்கி வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் ரெண்டு விஷயம் இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது, நன்றாக கவனியுங்கள். ரெண்டு விஷயத்திற்காக நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் வாழ்க்கையை வாழ்கிறவர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் ரெண்டு விஷயம், ஒன்று பணம், இன்னொன்று உணவு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 24வது வசனம். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். உங்களோட கூட இன்றைக்கு ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழி என்கிற தலைப்பில் நான் பேச விரும்புகிறேன். ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழி. பிரியமானவர்களே, இந்த வசனத்திலே ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து கர்த்தருடைய வார்த்தையை மீறின பின்பு தேவன் அவர்களை ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தினார். ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர் துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ ஏதேன் தோட்டம் இந்த பூமியிலே இருக்கிற ஒரு தோட்டம். அந்த தோட்டத்திலே அநேக மரங்கள் இருக்கிறது. அந்த தோட்டத்தின் நடுவே ரெண்டு விசேஷமான விருட்சங்களை தேவன் முளைக்க செய்தார். அதிலே ஒன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், மற்றொன்று ஜீவ விருட்சம். இந்த ரெண்டு விருட்சத்தையும் தேவன் தோட்டத்தின் நடுவிலே முளைக்க செய்தார். ஆதாமிடத்திலே இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நீங்கள் சாப்பிடலாம், தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் நீங்கள் சாப்பிடலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மாத்திரம் நீங்க சாப்பிடக்கூடாது என்று சொன்னார். ஆதாமுக்கு அந்த கட்டளையிலே இருந்து ஆதாம் கீழ்ப்படியாமல் போனார். அந்த கீழ்ப்படியாமை நிமித்தமாக தேவன் ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்களை துரத்தி விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் தேவன் ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தி விட்டார் என்றால், அந்த தோட்டத்தில் ஜீவ விருட்சம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டால் என்றென்றைக்கும் மரிக்காமல் உயிரோடு இருக்கிற ஒரு விஷயம் இருக்கிறபடினால் தேவன் அவர்கள் அதை சாப்பிட்டு இந்த சாபத்தோடு இந்த பாவத்தோடு இவர்கள் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்காதபடி அந்த விஷயத்திலும் மனிதர்கள் மீது அவர் மனதுருகி அந்த பழத்தை அவன் பறித்து சாப்பிட்டு விட்டால் என்றென்றைக்கும் அவன் உயிரோடு இருப்பான். பாவத்தோடு சாபத்தோடு வியாதியோடு வருத்தத்தோடு இந்த உலகத்திலே முடிவற்ற ஒரு வாழ்க்கையிலே அவன் இருப்பானே என்று சொல்லி கர்த்தர் ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்களை துரத்தி விட்டார். அதை துரத்தி விடும் போது அங்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். கேருபீன்கள் என்றால் தேவ தூதர்கள். வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயம் என்று சொன்னால் அது அந்த பட்டயம் ஒரே இடத்திலே இருக்காது, அது எந்த நேரமும் சுற்றி கொண்டே இருக்கும், வீசிக்கொண்டே இருக்கும். அப்படியானால் ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை தேவன் காவல் செய்து விட்டார். ஏதேன் தோட்டம் இன்றைக்கும் இந்த பூமியிலே தான் இருக்கிறது. ஆனால் எத்தனை மனிதர்கள் ஆராய்ந்தாலும், எத்தனை மனிதர்கள் அதை முயற்சி செய்தாலும் அதை அறியாதபடிக்கு அது நம்முடைய கண்களுக்கு மறைவாக இருக்கிறது. தேவன் ஒன்றை செய்தால் இந்த பூமியிலே நமக்கு இருந்தாலும் நம்முடைய கண்களுக்கு அது தெரியாது. உதாரணமாக ஆகாருக்குடைய பின்னாலேயே இருந்த ஒரு துறவு, ஆகாரதை பார்க்கும்படி தேவன் அதை கண்களை திறந்தார். மேலும் உதாரணமாக லோத்தை சந்திக்க வந்த தேவ தூதர்கள் அந்த வீட்டை தடவிக்கொண்டே இருக்கும்படியாய் குருட்டாட்டத்தை உண்டு பண்ணினபடினால் அவர்கள் அந்த வீட்டின் வாசலை கண்டுபிடிக்க முடியாமல் பட்டணத்தில் இருக்கிற எல்லாரும் தடவிக்கொண்டே இருந்தார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். மோசையின் சரீரத்தை தேவன் அடக்கம் பண்ணின போது இந்நாள் வரையிலும்
அவரை அடக்கம் பண்ணின இடத்தை ஒரு மனிதனாலும் கண்டுபிடிக்க முடியவே இல்லை. தேவன் ஒன்றை மறைத்தாரானால் அது மறைக்கப்பட்டதுதான். தேவன் ஒன்றை வெளியரங்கமாக்கினால் அது வெளியரங்கமாக்கப்பட்டதுதான். அவர் வெளியரங்கமாக்குகிறதை மறைக்கிற மனிதனும் ஒருவனும் இல்லை. அவர் மறைத்ததை வெளியே எடுக்கிற மனிதனும் ஒருவனும் இல்லை. அதனாலே தேவன் ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்தார். அப்படியானால் வெளிப்படுத்தல் விசேஷத்திலே கடைசி அதிகாரத்திலே 22வது அதிகாரத்திலே 14வது வசனத்திலே ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும், பிரியமானவர்களே, ஏதேன் தோட்டத்திலே தேவன் மறைத்த அந்த ஜீவ விருட்சம், அதன் மீது நமக்கு அதிகாரத்தை தருவேன் என்று தேவன் சொல்லுகிறார். அந்த ஜீவ விருட்சத்தை பெரும்படியும் வாசல் வழியாய் நுழைவதற்கு நாம் ஆயத்தமாகும்படி தேவன் நம்மை அழைக்கிறார். அவர்களை தேவன் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த ஜீவ விருட்சத்தை அடையும்படி தேவன் நம்மை அழைத்தார். இங்கே சொல்லுகிறது ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கு. அப்ப நான் ஜீவ விருட்சத்தின் அன்று ஏதேன் தோட்டத்திலே ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை கர்த்தர் காவல் செய்தார். அதை ஒரு மனிதனும் அடைய முடியாது. இப்போது கர்த்தர் சொல்றாரு வெளிப்படுத்தல் விசேஷத்திலே, அதை நீங்கள் அடையும்படிக்கு, அந்த ஜீவ விருட்சத்தை நீங்கள் அடையும்படிக்கு அது மேல உங்களுக்கு அதிகாரத்தை நான் தருகிறேன். அதற்கு நீங்கள் ஆயத்தம் ஆகிறதற்கு அப்படிப்பட்டவர்களுக்கு பாக்கியவான்கள் என்று கர்த்தர் சொல்றார். அப்போ ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழிதான் என்ன? இந்த ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை நாம் கண்டுபிடிக்காவிட்டால் ஜீவ விருட்சத்தின் மீது நாம் அதிகாரம் உள்ளவர்கள் ஆக முடியாது. இயேசு கிறிஸ்துவே அந்த ஜீவ விருட்சத்திற்கான வழியை உண்டு பண்ணி இருக்கிறார். நன்றாய் கவனியுங்கள். தோட்டத்திலே 2 விருட்சங்கள் இருந்தது. ஒன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், மற்றொன்று ஜீவ விருட்சம். இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் வாழ்க்கை, இன்னொன்று ஜீவ விருட்சத்தின் வாழ்க்கை. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் வாழ்க்கை யாருடைய வாழ்க்கை? ஆதாமுடைய வாழ்க்கை. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் வாழ்க்கை ஆதாமும் ஆதாமுடைய சந்ததியுடைய வாழ்க்கை. ஜீவ விருட்சத்தின் வாழ்க்கை நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை. இந்த 2 விருட்சமும் 2 விதமான வாழ்க்கைகளை நமக்கு பேசுகிறது. ஆதியாகமத்தின் 1வது அதிகாரத்திலே, ஆதியாகமத்தின் 1வது புத்தகத்திலே, வேதத்தின் 1வது புத்தகத்திலே தேவன் இந்த உலகத்தின் முடிவையும் இந்த உலகத்திற்கான எல்லா வழிகளையும் தேவன் தெரிவித்து விட்டார். ஆதியாகமத்தின் புத்தகத்திலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியாவை குறித்து கர்த்தர் பேசிவிட்டார். அப்படியானால் ஆதாமும் ஏவாளும் ஜீவ விருட்சத்திலிருந்து விலக்கப்பட்டவர்களாய் தோட்டத்திற்கு காவல் வைக்கப்பட்டது பின்பு அந்த ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை ஒருவரும் காணவில்லை. அந்த ஜீவ விருட்சத்தை ஒருவரும் கிட்டே போகாதபடி இதுவரையிலும் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும் வழியிலும் ஒரு வழியும் காணப்படவில்லை. அதனாலே தான் வேதம் சொல்லுகிறது, இந்த 2 விருட்சமும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை குறிக்கிறதா இருக்கிறது. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் வாழ்க்கை ஆதாமும் ஆதாமின் பிள்ளைகளுடைய ஆதாமுடைய சந்ததியுடைய வாழ்க்கை. ஜீவ விருட்சத்தின் வாழ்க்கை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் வாழ்க்கை என்ன? நாம் முதலாவது அதை நாம் பார்க்கணும். இந்த உலகத்திலே கர்த்தர் ஆதாமை படைக்கும் போது ஆதாமுக்கு சுய விருப்பம் உள்ளவனாக, ஆதாமை யோசித்து சிந்தித்து செயல்படுகிறவனாக தேவன் படைத்தார். ஆனால் ஆதாம் அந்த பழத்தை சாப்பிடும் வரையிலும் ஆதாமுக்கென்று ஒரு சித்தம் இந்த உலகத்தில் இருந்ததே கிடையாது. ஆதாமுடைய சித்தமும் தேவனுடைய சித்தமும் ஒன்றாகவே இருந்தது. தேவன் ஆதாம் தன்னுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு முடிவையும் எடுக்காதவனாக இருந்தான். அந்த பழத்தை சாப்பிடும் வரையிலும் ஆதாம் தன்னுடைய வாழ்க்கையிலே தனக்கென்று எந்த சித்தத்தையும் வைக்காதவனாக இருந்தான். கர்த்தர் ஆதாமிற்கு ஏதேன் தோட்டத்தை தந்தார். இந்த பூர்வ உலகத்தை சிருஷ்டித்தார். ஆதாமுடைய வாழ்க்கையிலே தேவன் எடுப்பதுதான் முடிவு. ஆதாமுடைய வாழ்க்கை முழுவதும் தேவனுடைய சித்தம் மட்டுமே. ஆதாம் எதையாகிலும்
தனித்து ஆதாமாலே செய்ய முடியாத ஒரு வாழ்க்கை ஆதாமுக்கு முன்பாக இருந்தது. அவன் அந்த பழத்தை சாப்பிடும் வரையிலும் அவனுக்கான மனைவியை கர்த்தரே தேர்ந்தெடுத்தார், அவனுக்கான வேலையை கர்த்தரே தேர்ந்தெடுத்தார், அவனுக்கான வாழ்க்கையை கர்த்தரே தேர்ந்தெடுத்தார், அவனுடைய வழிகளை கர்த்தரே தேர்ந்தெடுத்தார், அவனுடைய நன்மைகளை எல்லாம் கர்த்தரே தேர்ந்தெடுத்தார். அதுவரையிலும் இந்த உலகத்திலே தீமை என்ற ஒன்று இல்லை, பாவம் என்ற ஒன்று இல்லை. ஆதாமுடைய வாழ்க்கையிலே தீமையும் பாவமும் இல்லை. தேவனுடைய சித்தத்தின்படி ஆதாம் வாழ்ந்த போது ஆதாமுடைய வாழ்க்கை எல்லாம் நன்மையும் பரிசுத்தமுமாகவே இருந்தது. ஆனால் ஆதாம் அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே நன்மையும் தீமையும் அறியத்தக்கவனாய் மாறினான். நன்மை தீமை அறியத்தக்கவனாய் ஆன போது அதற்கு முன்பாக தேவன் ஆதாமுடைய வாழ்க்கையிலே நன்மையை மாத்திரம் கொண்டு வந்தார். ஆதாம் அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே நன்மை எது தீமை எது என்பதை அறிந்து கொள்ள ஆரம்பித்தான். அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஒரு மனிதன் நன்மை தீமை அறிந்து விட்டால் அவன் தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து தேவனை அப்புறப்படுத்துகிறான். தேவன் அவனுடைய வாழ்க்கையை ஆட்சி செய்யாதபடிக்கு அவன் முடிவுகளை எடுக்க ஆரம்பிக்கிறான். பிரியமானவர்களே, உன்னுடைய வாழ்க்கையிலே முடிவுகளை நீ எடுக்கும் போது, உன்னுடைய வாழ்க்கை குறித்த முடிவுகளை நீயே எடுக்கும் போது நீ தேவனை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்துகிறாய் என்று அர்த்தம். ஆதாம் முடிவு எடுக்கிறவனாக, சுய சித்தம் செய்கிறவனாக அவன் மாறினான். அவன் கண்களை திறக்கப்பட்டது. அவன் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் வாழ்க்கையை ஆதாமும் அவனுடைய சந்ததியும் இதுவரையிலும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். தேவனை அப்புறப்படுத்திய ஒரு வாழ்க்கை, தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து மனிதர்களுமே வாழுகிறார்கள். அதனாலே தான் தேவன் அந்த பழத்தை தடை செய்தார். அதற்கு பின்பு ஆதாம் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தத்திற்கு காத்திருக்க முடியாமல் எல்லாவற்றிலும் தன்னுடைய சித்தத்தை செய்கிறவனாக மாறினான். தன்னுடைய பார்வைக்கு எது சரியோ, தனக்கு எது விருப்பமோ, தனக்கு எது பிரியமோ, தனக்கு எது சௌகரியமோ, தனக்கு எது பிரியப்படுத்துமோ அவைகளையே ஆதாம் தேட ஆரம்பித்தான். இதுதான் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் வாழ்க்கை. இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அநேக முடிவுகளை, தேவன் இல்லாமல் நீங்கள் அநேக முடிவுகளை நீங்கள் எடுக்கிறீர்கள். இயேசுவே இந்த வீட்டின் தலைவர் என்று சொல்லுகிறீர்கள், ஆனால் இயேசுவை எந்த முடிவும் எடுக்க விடுவதில்லை. இயேசுவே இந்த வீட்டின் தலைவர் என்று சொன்னாலும், உங்கள் வீட்டின் தலைவர் என்று சொன்னாலும், உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு முடிவும் உங்களுடைய சித்தத்தின்படி தான் இருக்கிறதே ஒழிய தேவனுடைய சித்தத்தின்படி இல்லை. இதுதான் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் வாழ்க்கை. அந்த பழத்தை சாப்பிடும் வரையிலும் ஆதாமுக்கென்று தனியாக ஒரு சித்தம் இல்லை. தேவனே எல்லா முடிவுகளையும் எடுத்தார். தேவனே எல்லாவற்றையும் ஆதாமுக்கு கொடுத்தார். அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே ஆதாம் சுயமாக எல்லாவற்றையும் செய்ய ஆரம்பித்தான். தேவனை அப்புறப்படுத்தினான். தன்னுடைய வாழ்க்கையின் முக்கியமான விஷயங்கள் சிறியதானாலும் பெரிதானாலும் எல்லாவற்றையும் மனிதனே பார்த்து கொள்ள ஆரம்பித்தான். தேவனுடைய இருதயம் விசனம் அடைந்தது. தேவனுடைய இருதயம் விசனம் அடைந்தது. பிரியமானவர்களே, தேவன் மனிதர்களை படைக்க முன்பாக தூதர்களை படைத்தார். அந்த தூதர்களை அவர் படைத்த போது அந்த தூதர்களும் அவருடைய சுய விருப்பம் செய்கிறவர்களாக, சுயம் சித்தம் செய்கிறவர்களாக படைத்தார். தூதனை இன்றைக்கு நாம் சொல்லுகிறோம், கிறிஸ்தவ உலகத்திலே சாத்தானுடைய பெயர் லூசிபர் என்று சொல்லுகிறோம். பிரியமானவர்களே, சாத்தானுடைய பெயர் லூசிபர் அல்ல. அநேக கிறிஸ்தவர்கள் லூசிபர் என்றால் அது சாத்தானுடைய பெயர் என்று சொல்லுகிறார்களே, அது சாத்தானுடைய பெயர் அல்ல. லூசிபர் என்றால் அதிகாலையின் மகன், விடிவெள்ளி நட்சத்திரம் என்ற அர்த்தம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அதிகாலை விடிவெள்ளி என்ற பெயர் இருக்கிறது. விடிவெள்ளி நட்சத்திரம் என்கிற பெயர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இருக்கிறது. அதை வைத்து அவனுடைய பெயர் வேதத்திலே, சாத்தானுடைய பெயர் வேதத்திலே குறிப்பிடப்படவில்லை. ஏனென்றால் தேவன் அவனுடைய பெயரை உச்சரிக்க விரும்பவில்லை. அவனை சுயம் சித்த செய்கிறவனாகவே தேவ தூதர்களை அவர் படைத்தார். ஆனால் தேவ தூதர்கள் தேவனுக்கு விரோதமாக புரட்சி செய்து, தேவனுக்கு விரோதமாய் கலகம் செய்து பரலோகத்திலிருந்து கீழே விழ தள்ளப்பட்ட பின்பு தேவன் அந்த தேவ தூதர்களை மன்னிக்கும்படியாக
அவர்களை கை கொடுக்கும்படியாக தேவன் ஒன்றையும் செய்யவில்லை, அவர்களை அழிவுக்கென்று நியமித்தார். ஆனால் ஆதாமின் புத்திரரும் அதே பாவத்தை செய்த போது, தேவ தூதர்கள் செய்த அதே பாவத்தை அவர்கள் செய்த போது, தேவ தூதர்களை புறக்கணித்த தேவன் ஆதாமின் சந்ததிக்கு உதவியாக தம்முடைய கரத்தை கொடுத்தார். தேவ தூதர்களை புறக்கணித்தது போல அவர் தம்முடைய சந்ததியை புறக்கணிக்கவில்லை. அவர் நம்மை கைவிடவில்லை. அவர் ஆதாமின் நாட்களிலே மனிதர்கள் பெருகின போது, காயின் பாவம் செய்து ஆபேலை கொலை செய்த போது, தேவன் திரும்பவும் மனுபுத்திரர் மீது அவர் இரக்கம் வைத்து திரும்பவும் ஒரு சந்ததியை உருவாக்கினார். மனுபுத்திரர்கள் தேவனுக்கு விரோதமாய் கலகம் செய்து பாவம் செய்து ஜீவ விருட்சத்தின் வாழ்க்கையை விட்டுவிட்டு நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் வாழ்க்கையை வாழும்போது நோவாவின் சந்ததியார் பூமி முழுவதும் நிறைந்திருந்தார்கள். அவர்களுடைய பாவம் கொடூரமாய் இருந்தது. தேவன் அந்த வாழ்க்கை நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை தேவன் அழிக்க சித்தமானார். நோவாவின் மூலமாய் ஜலப்பிரளயத்தை தேவன் இந்த பூமியிலே வரவழைத்தார். பூர்வ உலகத்தையும் அவர் அழித்தார். நோவாவும் அவருடைய குடும்பமும் 8 பேர் மாத்திரம் கர்த்தரால் தப்பிக்கப்பட்டார்கள். திரும்பவும் புதிய சந்ததி அவர் உருவாக்கினார். திரும்பவும் புதிய தொடக்கத்தை அவர் உண்டாக்கினார். நோவாவின் சந்ததி அப்படியே வரும்போது திரும்பவும் நோவாவின் சந்ததியிலே ஒருவன், நோவாவின் புத்திரரில் 3 பேரில் ஒருவன், அவன் பாவம் செய்து திரும்பவும் சபிக்கப்பட்டவனானான். என்னை கேட்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, தேவன் எப்போதெல்லாம் இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கெடுதலை மனிதர்களுக்கு அறிவுறுத்தும்படி அவர் புதிய தொடக்கத்தை உண்டாக்கும் போதெல்லாம் மனிதன் அதை கெடுத்து விடுகிறான், மனிதன் அதை நாசம் செய்கிறான். தேவன் நோவாவின் சந்ததியாரை பிறகு தேவன் அவர்களை வழி நடத்தினார். பின்பு ஒரு புதிய தொடக்கத்தை உண்டாக்கும்படியாக, ஒரு புதிய ஒரு சந்ததியை உருவாக்கும்படியாக தேவன் ஆபிரகாமை அழைத்தார். தேவன் ஆபிரகாமை அழைத்து தம்முடைய வழிகளை, தம்முடைய நீதிகளை, நியாயங்களை தெரிவித்தார். ஒரு புதிய சந்ததி, தேவ பக்தியுள்ள சந்ததியை உண்டாக்கும்படியாக தேவன் திரும்பவும் ஆபிரகாமை அழைத்து அவனுடைய சந்ததிகளை வழி நடத்தினார். ஆபிரகாமின் சந்ததியார் எகிப்து தேசத்திலே அடிமைத்தனத்திலே போனார்கள். அடிமைத்தனத்திலே போன பின்பு அங்கிருந்து தேவன் அவர்களை மீட்டு ஒரு புதிய சந்ததியாக, தேவ பக்தியுள்ள சந்ததியாக எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து ஒரு புதிய வாழ்க்கையை உண்டு பண்ணினார். அதற்கு பின்பாகவும் இஸ்ரவேலர்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள், வனாந்தரத்தில் கெடுத்துக் கொண்டார்கள். அதற்கு பின்பு தேவன் இரக்கம் வைத்தார். தேவன் மனிதர்களை தேவ தூதர்களை போல கைவிடாமல் தேவன் மனுபுத்திரர் மீது இரக்கம் வைத்தார். நியாயாதிபதிகளை அனுப்பினார். நியாயாதிபதிகள் மூலமாக இஸ்ரவேலர்களை அவர் நடத்தினார். எத்தனை தடவை இஸ்ரவேலர்கள் தேவனுக்கு கோபம் ஊட்டினாலும், தேவனுக்கு மனதை நோகடித்தாலும், தேவனை புறம்பே தள்ளினாலும் தேவன் அவர்களை இதுவரையிலும் புறம்பே தள்ளாது இருக்கிறார். தேவன் திரும்பவும் நியாயாதிபதிகளை அனுப்பினார். நியாயாதிபதிகளுக்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை. திரும்பவும் ஒரு சந்ததி, தேவ பக்தியுள்ள சந்ததியை தெரிந்து கொள்ளும்படி தேவன் தாவீதை தெரிந்து கொண்டார். அவர் சவுலை தெரிந்து கொண்ட போது சவுல் தேவனுக்கு செவி கொடுக்கவில்லை. சவுலும் தேவனுடைய இருதயத்தை காயப்படுத்தினான். சவுலுக்கு பதிலாக தாவீதை தெரிந்து கொண்டான். தாவீதுடைய நாட்களிலே தேவன் இஸ்ரவேலர்களை தம்மை எல்லாவற்றிலும் பின்பற்றும்படியாய் செய்தார். சாலமோன் வந்தார். சாலமோன் வந்து தேவனுடைய இருதயத்தை துக்கப்படுத்தினார். தேவன் திரும்பவும் அவர்களை கைவிடாது இஸ்ரவேலர்கள் திரும்பவும் ஜீவ விருட்சத்தின் வாழ்க்கைக்கு வராமல் நன்மை தீமை அறியத்தக்க விருட்ச வாழ்க்கையில இருந்தபடினால் திரும்பவும் தேவனுக்கு அவர்கள் கோபப்படுத்தினார்கள். பின்பு தீர்க்கதரிசிகளை அவர் எழும்ப பண்ணினார். தீர்க்கதரிசிகளுக்கும் இஸ்ரவேலர்கள் செவி கொடுக்கவில்லை. அவர் பிதாக்களை ஏற்படுத்தினார். அதற்கு பின்பு இரட்சகர்களை ஏற்படுத்தினார். அதற்கு பின்பு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தினார். அதற்கு பின்பு தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தினார். இவர்களுக்கும் இஸ்ரவேலர்கள் செவி கொடுக்கவில்லை. ஒன்று செய்வேன், இவர்களுக்கு செவி கொடுக்காதபடினால் என்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு நான் அனுப்புகிறேன் என்று சொல்லி ஜீவ விருட்சத்தை இந்த பூமியில அனுப்பினார். என்னை கேட்கிற அருமையான சகோதரனே சகோதரி, இதுவரையிலும் உலகம் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கும் சபையார் கூடி வரும்போது
நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் வாழ்க்கையிலே நீங்கள் வாழ்கிறீர்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை என்ன வாழ்க்கை? உன் சுய சித்தத்தின்படி செய்கிற வாழ்க்கை. உன் சுயத்தினாலே உன் சித்தத்தின்படி நீ வாழ்கிற வாழ்க்கைக்கு பேர் தான் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். இது தப்பா ரைட்டா, இது சரியா தப்பா என்று நீ முடிவு எடுக்கிறாய் அல்லவா? தேவனுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்காமல், தேவனை உன்னுடைய எல்லாவற்றிலிருந்து புறம் தள்ளி, தேவனுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்காம நீயே எல்லாவற்றையும் செய்து கொள்கிறாய் அல்லவா? நீயே உன் குடும்பத்தை பார்த்துக் கொள்கிறாய் அல்லவா? நீயே நான் எடுப்பதுதான் முடிவு என்று சொல்லுகிறாய் அல்லவா? இதுதான் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் வாழ்க்கை. அதற்கு பதிலாக தேவன் இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்துவை அனுப்பி ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன், அதாவது ஒரு மாதிரியை தேவன் இந்த பூமியில உண்டு பண்ணினார். ஆதாம் எப்படி வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினாரோ, ஆதாம் எந்த வாழ்க்கையை வாழாதபடி தவறி போனாரோ, அதே வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்து காண்பித்தார். இயேசுவுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீர்களானால், மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று தேவன் விரும்பினாரோ அப்படியே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்து காண்பித்தார். அவருடைய வாழ்க்கை ஆதாம் வாழ வேண்டிய வாழ்க்கை. ஆதாம் இந்த பூமியிலே தவறவிட்டதை இரண்டாம் ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார், ஜீவ விருட்சத்தின் வாழ்க்கையை வாழ்ந்தார். ஜீவ விருட்சத்தின் வாழ்க்கை என்ன பிரியமானவர்களே? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் நம்முடைய சித்தத்தை, நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒரு வாழ்க்கை. ஜீவ விருட்சத்தின் வாழ்க்கை என்ன? என் சித்தம் அல்ல, தேவனுடைய சித்தமே ஆக கடவது என்பதே ஜீவ விருட்சத்தின் வாழ்க்கை. ஆதியாகமத்திலே தேவன் ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்து விட்டார். அந்த ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு புதிதும் ஜீவனுள்ள ஒரு மார்க்கத்தை அவர் உண்டு பண்ணி இருக்கிறார். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவே இந்த பூமியிலே வந்தவர்களில் தேவனுடைய சித்தத்தை பூரணமாய் செய்து முடித்தவராவார். தேவன் ஆதாமை அழைத்த போது தேவனுடைய சித்தத்தை செய்யவில்லை. ஆபிரகாமை அழைத்த போதும் பூரணமாய் ஆபிரகாம் தேவனுடைய சித்தத்தை செய்ய தவறினார். மோசே தேவனுடைய சித்தத்தை பூரணமாய் செய்ய தவறினார். அவருடைய வாழ்க்கையிலே எல்லா இடங்களிலும் ஒரு குறைவுகள் இருந்தது. மாணவர்களே, ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார், ஆபிரகாம் ஆகாரிடத்திலே தவறினார். மோசே அழைத்தார், மோசே கன்மலையை அடித்த போது தேவனுடைய சித்தத்திலிருந்து தவறினார். அதற்கு பின்பாக வந்த எத்தனை பரிசுத்தவான்கள் வந்தார்களோ, அத்தனை பரிசுத்தவான்களும் அத்தனை தீர்க்கதரிசிகளுமே கூட இந்த ஜீவ விருட்சத்தின் வாழ்க்கையின் வாழ்வதற்கு இந்த உலகத்திலே முடியவில்லை. எல்லோருமே ஆதாமுக்குள்ளே தவறி போனார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த போதுதான் அவருடைய வாழ்க்கை முழுவதுமே, யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 38வது வசனம், என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். இயேசு கிறிஸ்துவானவரே நீங்கள் கேட்டீர்களானால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரே, நீர் எதற்காக இந்த பூமியிலிருந்து இந்த பூமிக்கு நீர் இறங்கி வந்தீர்? ஏன் இந்த பூமிக்கு இறங்கி வந்தீர்? நீ மனிதபுத்திரர்களை மீட்கவா? உம்முடைய ஜீவனை கொடுக்கவா? உம்முடைய ரத்தத்தை சிந்தவா? எங்களுக்கு உபதேசம் பண்ணவா? பிசாசு பிடியில் அகப்பட்டவர்களை விடுதலை செய்யவா? நீங்கள் எத்தனை கேள்விகளை அவர்களிடத்தில் கேட்டாலும் அவர் சொல்லுகிற ஒரே பதில் என்ன தெரியுமா? என் பிதாவின் சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். என் சித்தத்தின்படி அல்ல, என் சித்தத்தின்படி அல்ல. இதுதான் ஜீவ விருட்சத்தின் வாழ்க்கை பிரியமானவர்களே. ஒரு தேவ பிள்ளை எப்போது தன்னுடைய வாழ்க்கையிலே என் சித்தத்தின்படி அல்ல, எல்லாம் பிதாவின் சித்தம் என்ற நிலையில வாழ்கிறானோ, அதுதான் ஜீவ விருட்சத்தின் வாழ்க்கை. அங்கே ஜீவ விருட்சத்திற்கு போகிற வழியை தேவன் காவல் செய்தார். வெளிப்படுத்தல் விசேஷத்திலே ஜீவ விருட்சத்தின் மீது அதிகாரம் உள்ளவர்களாகும்படியாய் நம்ம அழைக்கிறார். அந்த ஜீவ விருட்சத்தை நாம் எப்படி அதிகாரம் உள்ளவர்களாக முடியும்? என் சித்தத்தை நான் சாகடித்தால் மட்டுமே, என் சித்தத்தை நான் மறுதலித்தால் மட்டுமே. இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை சொல்லுகிறது, அவருடைய வாழ்க்கையை நீங்கள் அப்படியே ஒரு சுருக்கமாய் நீங்கள் சுருக்கினீர்களானால், இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை நீங்க ஒரே ஒரு வரியிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை பிதாவின் சித்தம், பிதாவின் சித்தம், பிதாவின் சித்தம். பேச்சிலும் நடக்கையிலும் செய்கையிலும் எல்லாவற்றிலும் பிதாவின் சித்தம், எல்லாவற்றிலும் பிதாவின் சித்தம். அதுதான் பிரியமானவர்களே வேதம் சொல்லுகிறது. ஜீவ விருட்சத்தின் வாழ்க்கை அதுதான்.
இன்றைக்கு மனிதனுடைய பாவங்களுக்கு எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன? அவனுடைய சித்தம், அவனுடைய சுயம். மனிதர்களுடைய எல்லா பாவத்திற்கும் அஸ்திபாரம் என்ன? அவனுடைய சித்தமும் அவனுடைய சுயமும் தான். தேவனுடைய வழிகளில் மனிதன் நடக்க முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? அவனுடைய சித்தம். இயேசு இந்த பூமியில வந்தபோது நாம் பார்க்கிறோம், வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே அவர் ஜெபிக்கும் போது அவருடைய ரத்தம் வேர்வையாக வெளியே வந்தது என்று பார்க்கிறோம். அவர் மிகுந்த பாரத்தோடு, மிகுந்த வியாகுலத்தோடு அவர் ஜெபிக்கிறார். அவர் அப்படி ஜெபிக்கும் போது அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லி ஜெபிக்கிறார்? சிலுவையிலே பிதாவை விட்டு அவர் பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. உலக தோற்றத்துக்கு முன்பாக இதுவரையிலும் நித்தியமாய் இயேசுவும் பிதாவும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தது இல்லை. பிதாவின் மடியிலிருந்து இறங்கி வந்த தேவனுடைய குமாரன் என்று வேதம் சொல்லுகிறது. பிதாவின் வார்த்தையாகிய தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஒரு சில நிமிடங்கள் பிதாவும் அவருக்கும் இருந்த ஐக்கியம் முறிக்கப்பட போகிறது. இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. நன்றாக கவனியுங்கள், பாத்திரம் நீங்க வேண்டும் என்பது இயேசுவின் சித்தம். எந்த பாத்திரம்? பிதாவுக்கும் அவருக்கும் ஒரு ஐக்கியம் இல்லாமல் போக போகிறது. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யும் அப்படி என்று சொல்றாரு. அது என்ன பாத்திரம்? பிரியமானவர்களே, சிலுவையிலே பிதாவின் முகம் இயேசுவுக்கு மறைக்கப்பட போகிறது. பூமி எங்கிலும் அந்தகாரம் வருகிறது. அப்போதுதான் இயேசு சொல்கிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? மனுஷருடைய எல்லா பாவத்தையும் எடுத்து இயேசுவின் மீது போட்டுவிட்ட தேவன், அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன், அவர் பாவத்தை ஏற்றுக்கொள்ளாத தேவன், அவர் இயேசுவின் மீது இருந்த பாவத்தை அவர் பார்க்காமல் இயேசுவை கைவிட்டார். இயேசு அதனாலே தான் சொன்னார், தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? நீங்களும் நானும் கைவிடப்பட வேண்டியது, ஆனால் உனக்காக எனக்காக இயேசு கைவிடப்பட்டார். அந்த பாத்திரத்தை தான் கெத்செமனேலே இயேசு அழுதார். இயேசு கிறிஸ்து கோடி கோடி தடவை பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற சிலுவைக்கு போவதற்கு அவர் சிந்தையுள்ளவராக இருக்கிறார். ஆனால் ஒரு நொடி கூட பிதாவை விட்டு பிரிவதற்கு அவர் சிந்தை உள்ளவராக இல்லை. அதுதான் ஜீவ விருட்சத்தின் வாழ்க்கை. இயேசுவானவர் அந்த இடத்திலே அவர் கதறுகிறார். அவருடைய வேர்வை ரத்தமாய் வெளியே வருகிறது. காரணம் என்ன? பிதாவுக்கும் அவருக்கும் இருக்கிற ஐக்கியம் பிரிக்கப்பட போகிறது. ஒரு மனிதன் பாவம் செய்தால் பாவத்தில் சம்பளம் மரணம். கர்த்தராகிய தேவன் சொன்னார், ஆதாமை நோக்கி சொன்னார், இந்த பழத்தை நீ சாப்பிடும் நாளிலே நீ சாகவே சாவாய். ஆனால் ஆதாம் சாப்பிட்ட உடனே செத்தாரா? இல்ல. ஆதாம் 900 சில்லற வருடம் அவர் வாழ்ந்தார். இந்த பழத்தை சாப்பிடும் நாளிலே நீ சாவாய். அந்த நாளில் ஆதாம் செத்தாரா? இல்ல. அப்ப தேவன் சொன்னது என்ன? என்ன சாவு? தேவனுக்கும் அவருக்கும் இருந்த ஆவிக்குரிய மரணம் ஆதாமுக்கு நிகழ்ந்தது. தேவனுக்கும் அவருக்கும் இருந்த ஐக்கியம் பிரிக்கப்பட்டது. தேவனுக்கும் ஆதாமுக்கும் இருந்த ஐக்கியம் பிரிவினை உண்டாயிற்று. அதைதான் வேதம் ஆவிக்குரிய மரணம் என்று சொல்லுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் வரையிலும் அவன் அந்த ஆவிக்குரிய மரணத்திலே தான் இருக்கிறான். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பிதாவை விட்டு அந்த ஐக்கியம் பிரிக்கப்படுகிறது. அந்த ஆவிக்குரிய மரணத்தை இயேசு கிறிஸ்துவும் சந்தித்தார். உனக்காக எனக்காக ஜீவ விருட்சத்துக்கு போகிற வழியை, ஒரு புதிய வழியை இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே உண்டாக்கினார். அவருடைய வாழ்க்கை முழுதும் அவருடைய சித்தத்தை மறுதலித்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 30வது வசனத்திலே, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. கவனியுங்கள் பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளையோட வாழ்க்கை எப்படி இருக்கணும்? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் வாழ்க்கையை இன்றைக்கு எல்லாரும் வாழ்கிறாங்க. ஆனால் இயேசுவை ஆராதனை செய்கிற மனிதனுடைய ஜீவ விருட்சத்தின் வாழ்க்கை என்ன தெரியுமா? நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன்.
எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியா இருக்கிறது. பிரியமானவர்களே, என்னை கேட்கிறவர்களுக்கு நான் சொல்றேன், நீ நியாயமா நியாயம் திருக்கணுமா? நீ நீதியா நியாயம் திருக்கணுமா? எந்த விஷயத்துல நீதியா நீ நடந்துக்கணுமா? எந்த விஷயத்துல நீதியா நீ நியாயம் திருக்கணுமா? ஒன்றை நீ செய்யலாம். பிதாவுக்கு சித்தமானதே தேடுகிற மனிதனால் மாத்திரம்தான் நீதியாய் நியாயமாய் நியாயம் தீர்க்க முடியும். அதுதான் சொல்றார் இயேசு கிறிஸ்து. நான் ஒன்றையும் சுயமா செய்யல, நான் கேட்கிறபடி நியாயம் தீர்க்கிறேன். எங்க கேட்கிறபடி? பிதா என்ன சொல்றாரோ அதை நான் கேட்கிறபடி நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல், நான் என் சுயமா ஒன்றும் செய்யல, எனக்கு சித்தமானதை நான் தேடல, என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதே தேடுகிறபடியா என் தீர்ப்பு நீதியா இருக்கிறது. அப்ப இயேசுவோட வாழ்க்கை எப்படி இருக்குது? எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் பிதாவுக்கு சித்தமானதை நான் தேடுகிறேன். அதுதான் ஜீவ விருட்சத்தின் வாழ்க்கை. ஜீவ விருட்சத்துக்கு போகிற வழியை தேவன் காவல் பண்ணிட்டாரே, அந்த ஜீவ விருட்சத்துக்கு போகிற வழி என்ன என்று என்ன கேட்டீர்களானால், என் சித்தமாய் நான் செய்யாமல் பிதாவின் சித்தத்தை செய்கிறதே ஜீவ விருட்சத்திற்கு போக வழி. இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை அதை செய்தது. அப்ப நீங்க பார்க்கணும், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறது இல்லை, எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியா என் தீர்ப்பு நீதியா இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு கேட்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் ஜீவ விருட்சம், ரெண்டை தேவன் வைக்கிறார். எப்போதுமே தேவன் தமது பிள்ளைகளுக்கு முன்பாக, உலகத்திற்கு முன்பாக ரெண்டு விஷயத்தை அவர் வைக்கிறார். ஆசீர்வாதமா சாபமா, நன்மையா தீமையா, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமா ஜீவ விருட்சமா, ஆசீர்வாதமா சாபமா, இருளா ஒளியா, தேவனா சாத்தானா, பரலோகமா உலகமா, ஜீவனா மரணமா. பிரியமானவர்களே, தேவன் எப்போதுமே ரெண்டு விஷயத்தை உங்கள் முன்னாலே வைக்கிறவராக இருக்கிறார். அதுபோலதான் தேவன் ஆதாமுக்கும் அதை வைத்தார். ஆதாம் ஜீவ விருட்சத்தை தேர்ந்தெடுக்காமல் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை தேர்ந்தெடுத்தார். இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவர்கள் ஜீவ விருட்சத்திற்கு போகிற வழியை தேர்ந்தெடுக்காமல் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். நீங்கள் கவனியுங்கள் பிரியமானவர்களே, அவர் சொல்றாரு யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்திலே, சிஷ்யர்கள் எல்லாரும் அவரை பார்த்து ரபி போஜனம் பண்ணுங்கள் என்று சொல்றாங்க. இயேசு சொல்றாரு, நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு, நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். அப்ப சீஷர்லாம் சொல்றாங்க, யாரோ அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப இயேசு சொல்றாரு, இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவின் சித்தத்தை செய்து அவருடைய கிரியைகளாம் முடிப்பதுதான் அவருடைய போஜனம். நிறைய பேருடைய சாப்பாடு என்ன? நிறைய பேருடைய தேவன் யார் தெரியுமா? அருமையான சகோதர சகோதரிகளே, என்னை கேளுங்க, நிறைய பேருடைய, நிறைய கிறிஸ்தவர்களுடைய தேவன் யார் தெரியுமா? நான் சொல்லட்டுமா? நிறைய கிறிஸ்தவர்களுடைய தேவன் அவர்களுடைய வயிறு. அவருடைய வயிறு, வயிறுக்கு ஆராதனை செய்கிற கிறிஸ்தவர்கள் அநேகம் பெருகி இருக்கிறார்கள். அவன் வயிற்றையே அவன் பார்த்து கொண்டே இருப்பான், அவன் வயிறுக்கே அவன் வாழ்ந்து கொண்டே இருப்பான். சாப்பாடு 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 என்று தன் வயிறை குறித்து தன் வயிறை ஆராதனை செய்கிறவன். வேதம் சொல்லுகிறது அவர்களுடைய தேவன் வயிறு. அநேகர் சாப்பாடு. ஏன் சாப்பாடு? பிசாசானவன் உங்கள் சரீரத்துக்குள்ளே, உங்கள் இதயத்துக்குள்ளே புகும் ஒரு வழிதான் சாப்பாடு. ஆதி முதலாக நாம் பார்க்கிறோம், ஆதாம் எதிலே விழுந்தாள் என்றால் பழத்திலே விழுந்தாள். பிரியமானவர்களே, ஏசா, யாக்கோபின் சகோதரனாகிய ஏசா எதிலே விழுந்தார் என்று சொன்னால் சாப்பாட்டிலே விழுந்து போனார். வேதத்திலே நாம் பார்க்கிறோம், பெருந்திண்டி சாப்பாடு. வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த உலகம் பெருந்திண்டினால் நிறைந்திருக்கும். சிறு பிள்ளைகள் கூட சோறையும்
உணவையும் அதிகமாய் அவர்கள் எடுக்க ஆரம்பிப்பார்கள். இது கடைசி காலத்தின் அடையாளம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அடையாளம். உன் வீட்டில் பிள்ளைகள் அதிகமாய் சாப்பிடுகிறத நீ பார்த்தாயானால், உன் பிள்ளைகளை அதிகமாய் சாப்பிடுகிற பழக்கம் இருக்குமானால், நீங்க நினைக்கலாம் பெற்றோர்கள் பெரியவர்கள் பிள்ளைகள் நல்லா சாப்பிட்டோம். இல்லை பிரியமானவர்களே, கடைசி காலத்தின் அடையாளம். நாம நல்லா சாப்பிடுறதுக்கு அழைக்கப்படவில்லை, நல்லதை சாப்பிடுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நல்லா சாப்பிடுறதுக்கும் நல்லதை சாப்பிடுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. உன் புள்ள நல்லா சாப்பிடலாம், ஆனா நல்லதை சாப்பிடுகிறதா என்பது பெற்றோர்களுடைய வழிநடத்தலிலே கர்த்தருக்குள்ளே அது இருக்கிறது. அப்போ தேவன் இந்த பூமியிலே நம்மை எச்சரிக்கை செய்கிறார். பிசாசு நம்முடைய வாழ்க்கையை, பிசாசு நம்முடைய இருதயத்தை தூண்டுகிற, இச்சிக்க செய்கிற ஒரு விஷயம் தான் உணவு. அதனாலே தான் தானியேலுக்கும் அந்த பரீட்சை வைக்கப்பட்டது. தானியேல் பாபிலோனிலே அவனுக்கு ராஜாவின் போஜனம் கொடுக்கப்பட்டது. ஆனால் தானியேலோ அந்த ஆகாரத்தை தள்ளினார். எனக்கு இந்த ஆகாரம் தேவையில்லை என்று சொன்னார். இந்த ஆகாரத்தினாலே நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, நேபுகாத்நேச்சார் பாபிலோனிலே விக்கிரகங்களுக்கு படைத்த பின்புதான் அவர்கள் சாப்பிடுகிற வழக்கம் உண்டு. அதே போல நியாயப்பிரமாணத்தில் விலக்கப்பட்ட விலங்குகளை தானியேல் சாப்பிட மாட்டேன் என்று சொன்னார். இந்த போஜனத்தினால் என் இருதயத்தை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று சொன்னார். அந்த வைராக்கியம் தானியேலுக்குள் இருந்தது. ராஜாவின் கட்டளையே ஆனாலும் சரி, பரலோகத்திலே ராஜாதி ராஜா ஒருவர் இருக்கிறார். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவுக்கு முதல் பரீட்சை, இந்த பூமியிலே வந்த முதல் பரீட்சை இது தெரியுமா? இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடும் என்றுதான். ஆதாமுக்கு அங்க முதல் பரீட்சை வைக்கப்பட்டது அந்த பழத்திலே தான், சாப்பாட்டிலே தான். இயேசு கிறிஸ்துவுக்கு முதல் பரீட்சை இந்த கல்லுகளை அப்பமாக்கும்படி சாப்பிடும். பிசாசானவன் உன் உள்ளே புகுகிற ஒரு வழிதான் பிரியமானவர்களே போஜனம். உலகம் கடைசி காலத்தில் பெருந்திண்டினால் நிறைந்திருக்கும். பெருந்திண்டி வரும். இயேசு கிறிஸ்து சொன்னாரு, இந்த உலகம் போய் கொண்டே இருக்கிறது, சாப்பாட்டை நோக்கி வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் ரெண்டு விஷயம் இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது, நன்றாக கவனியுங்கள். ரெண்டு விஷயத்திற்காக, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் வாழ்க்கையை வாழ்கிறவர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த உலகத்தில். ரெண்டு விஷயம், ஒன்று பணம், இன்னொன்று உணவு. பணம் என்ற இடத்திலே நாம் சொல்கிறோம், இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லுகிறார், தேவனுக்கும் உலக பொருளுக்கும் உங்களால் ஊழியம் செய்யக்கூடாது. நீங்கள் பணம் என்ற இடத்திலே உலக பொருள், உலக வாழ்க்கை, உலக விஷயங்கள், இதிலே தான் இந்த உலகம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இன்னொன்று உணவு. உலக விஷயத்திற்கும் உணவுக்கும் இந்த உலகம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். இப்போது உங்கள் பிள்ளைகள் உங்கள் பின்னாலே உணவை நோக்கி ஓடி வந்து கொண்டே இருக்கிறார்கள். கடைசி காலத்தின் அடையாளம் அது. கர்த்தர் சொன்னாரு, நான் வரும்போது இது பெருந்திண்டினால் நிறைந்திருக்கும். உங்கள் இருதயம் பாரமடையாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்க. சிறு பிள்ளைகள் கூட சாப்பாட்டை ரசித்து ருசித்து, ஆஹா நல்லா இருக்கே, ஆஹா அருமையா இருக்கே, கடைசி காலத்தின் அடையாளம். அப்படி சாப்பிடுற பிள்ளைகள் இருந்ததுன்னா எச்சரிக்கைப்படுத்துங்க, கட்டுப்படுத்துங்க. வாழ்வதற்காக தானே நம்ம சாப்பிடணுமே ஒழிய சாப்பிடுவதற்காக நாம் வாழக்கூடாது என்று சொல்லிக் கொடுங்க. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை கேட்டா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு இருக்கிறது. அவங்க எல்லாம் சாப்பாடு, எப்ப பார்த்தாலும் அப்பத்தின் மேல, எப்ப இயேசு எதை பேசினாலும் அப்பத்தின் பக்கம் போயிடுவாங்க, சாப்பாட்டின் பக்கம் போயிடுவாங்க. பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கன்னா உடனே இவங்க என்ன செய்யறாங்க, அப்பத்தை குறித்து பேசுறாரு. அப்ப இயேசுவே திட்டுறாரு, 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு பங்கிட்டதையும், 7 அப்பம் சில சிறு மீன்களே 4000 பேருக்கு பங்கிட்டதையும், இதையும் அறிந்து கூட இன்னமும் நீங்க இப்படியே சுற்றி கொண்டிருக்கிறீங்களே. எப்போதும் அவர்களுடைய நினைவு சாப்பாட்டின் மேல. ரபி போஜனம் பண்ணும். நீங்கள் அறியாத ஒரு போஜனம். ஒரு கிறிஸ்தவனுக்கு சாப்பாட்டை விட தேவனுடைய சித்தம், அதுவே என்னுடைய போஜனம் என்று எப்போது அவன் வாழ்க்கையில முடிவெடுக்கிறானோ ஜீவ விருட்சத்திற்கு போகிற வழி அடைகிறான். சாப்பாட்டை விட இயேசுவின் சித்தத்துக்கு முக்கியம் கொடுக்கிற கிறிஸ்தவன், சாப்பாட்டை விட இயேசுவின் சித்தத்தை பெரிதாய் நோக்குகிற கிறிஸ்தவன் ஜீவ விருட்சத்தின் வழி அடைகிறான். அப்ப கர்த்தர் சொல்றாரு, ஜீவ விருட்சத்தின் மீது அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கு, வாசல் வழியாய் பிரவேசிப்பதற்கு, நகரத்தின் வாசல் வழியாய் பிரவேசிப்பதற்கு
ஆயத்தமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் பிரியமானவர்களே.